ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோதி ப்ளூம்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுற ஒரு ஃபர்டிலைசர், சாலிட் ஃபர்டிலைசர். இது வரைக்கும் யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க, ஆனால் அவ்வளோ எஃபெக்டிவான ஒரு ஃபர்டிலைசர். இதை யூஸ் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு கொக்கோபீட்டே தேவையில்லை. ஒரே ஒரு பொருளை வச்சு நம்ம ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் ஃபர்டிலைசர் தயாரிக்க போகிறோம். அது எப்படி செய்யலாம், எப்படி செடிகளுக்கு கொடுக்கலாம், அதனால் என்னெல்லாம் நன்மைகள், என்னெல்லாம் சத்துக்கள் அதில் இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த உரத்துக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம இந்த சாயிலை கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் மண் இளகி இருந்தால் தான் நம்ம கொடுக்குற உரங்களோட சத்துக்கள் வேறு வரைக்கும் போகும். ஸோ இப்போ இந்த உரம் தயாரித்து வச்சுருக்கேன் பாருங்கள். இது ஒரு கம்போஸ்ட்டு. இது எதில் இந்த கம்போஸ்ட்டு ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. ஒரே ஒரு பொருளை வச்சு தான் மண்ணில் மக்க வச்சுருக்கேன். இதை இந்த செடிக்கு போட்டு விடலாம். இது கத்திரிக்காய் செடி, காய்க்கிற செடிகள் எல்லாத்துக்கும் போடலாம், பழச்செடிகளுக்கு போடலாம். இதால் ஒரு 2 பங்கு நீங்கள் போட்டு விட்டால் போதும். சுற்றிலும் போட்டு விடுங்க. அப்புறம் நல்லா மண்ணை கிளறி மூடிட்டு தண்ணி ஊற்றி விட்டுடலாம். அதே மாதிரி இதுக்கும் கொடுக்குறேன். இப்போ பூ வச்சு காய்க்கிற பருவம், அதனால் உரம் கொடுக்கணும். ஸோ இந்த உரத்தை நான் இன்றைக்கி இந்த செடிகளுக்கெல்லாம் கொடுக்குறேன். இப்போ வாங்க இது எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம தயாரிக்க போகிற உரம் இந்த வாழைத்தண்டுலங்க. இந்த வாழைத்தண்டு இங்கே உங்கள் தோட்டத்தில் இருந்தாலும் சரி, இல்லை பக்கத்தில் எங்கேயாவது கட் பண்ணி போட்டாலும் சரி, இல்லை கடையிலேருந்து நீங்கள் வாழைத்தண்டு வாங்கிக்கிட்டாலும் சரி, எப்படியா இருந்தாலும் இது வீட்லேயே வேஸ்ட்டாக போகிறது அப்படின்னா தூக்கி போட்டுறாதீங்க. இது ஒரு நல்ல மென்யூராக இருக்கும். வாழை சம்மந்தப்பட்ட எல்லா பார்ட்ஸ்லேயும் வாழையில் இந்த அவுட்டர் லேயர், அப்புறம் உள்ளே இருக்கிற தண்டு, அப்புறம் வாழைப்பூ, வாழை இலை, வாழைப்பழம், வாழைக்காய், இது எல்லாத்துலேயுமே பொட்டாசியம் சத்து நிறைஞ்சிருக்குங்க. அதை தவிர மெக்னீஷியம் இருக்குது, அயர்ன் இருக்குது, ஃபைபர் இருக்குது. எல்லா சத்துக்களும் இருக்கிறதுனால நம்ம செடிகளுக்கு வளர்ச்சிக்கு ரொம்ப உகந்தது. அதனால் இந்த வாழைத்தண்டை வச்சு இன்றைக்கி ஒரு கம்போஸ்ட் தயாரிக்கலாம். இது எப்படி தயாரிக்கிறதுங்கிறத பார்க்கலாம். இந்த வாழைத்தண்டை நீங்கள் சின்னதாக கட் பண்ணிக்கணும். அப்போ தான் அது மக்கும். ஏன்னா இதில் ஃபைபர் ஜாஸ்தி. இப்படி பெரிய பெரிய துண்டாக போட்டிங்கன்னா அப்படியே இருக்கும் அது. அதனால் சின்ன துண்டாக போட்டிங்கன்னா சீக்கிரமாக மக்கி அப்படியே மண்ணில் கலந்துடும். ஒரு 15 days ஆனால் உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸ் உரம் கிடைக்கும். இப்போ இதை சின்ன துண்டுகளாக எவ்வளோ கிடைக்கிறதோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அவுட்டர் இந்த பட்டையை கூட வாழைப்பட்டையை கூட சேர்த்து கட் பண்ணிக்கலாம். உள்ளே இருக்கிற தண்டையும் கட் பண்ணிக்கலாம். உள்ளே இருக்கிற தண்டு, வாழைப்பட்டை எல்லாத்தையுமே சின்னதாக கட் பண்ணிவிட்டு இப்போ இதை உரமாக்கிறதுக்கு நமக்கு கண்டிப்பாக நுண்ணுயிர்கள் சேர்ந்த ஒரு மண் தேவை. அதுதான் நான் கார்டன் சாயில் எடுத்திருக்கேன். யூஸ்வலாக இந்த கம்போஸ்டெல்லாம் நம்ம ரெடி பண்ணும்போது இந்த மரத்தடியில் இருக்கிற மண் கிடச்சதுன்னா ரொம்ப நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா மரத்தடியில் எப்போவுமே மரத்தோட பூக்களும் இலைகளும் விழுந்து அந்த அடியில் இருக்கிற மண் ரொம்ப வளமானதாக இருக்கும். அதில் நிறைய நுண்ணுயிர்கள் இருக்கும். அதனால தான் அந்த மண்ணில் ஒரு 2 கைப்பிடி கிடச்சதுன்னா நீங்கள் எப்போவுமே கம்போஸ்ட் தயாரிக்க உபயோகிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்கள் கார்டன் சாயிலே யூஸ் பண்ணிக்கலாம். பட் கண்டிப்பாக ஒரு சாயில் கொஞ்சம் இருந்தால் தான் நமக்கு இந்த கம்போஸ்டில் நுண்ணுயிர்கள் பெருகிறதுக்கு இருக்கும்.
ஸோ கார்டன் சாயில் எடுத்திருக்கேன். அதை தவிர இங்கே வந்து கவுடங் பாருங்கள், இந்த மாதிரி வரட்டியாக தான் வாங்கி வச்சுக்கிறேன்னா, உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடச்சாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து இந்த மாதிரி தண்ணியில் சோக் பண்ணி வச்சுருப்பேன்னா உரம் கொடுக்கும்போது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதோட தண்ணி வந்து ரொம்ப சத்தானது செடிகள் வளர்ச்சிக்கு. அதனால் நான் அடிக்கடி இதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ இந்த தண்ணியில் இருக்கிற அந்த கவுடங் தான் இது. நீங்கள் பாருங்கள், அதை வந்து கொஞ்சம் பொடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுவும் வந்து மக்கினா உங்களுக்கு நிறைய நுண்ணுயிர் பெருக்கிறதுக்கு உதவும். மண்ணில் இருக்கிற நுண்ணுயிர்கள் பெருகினா தான் உங்களுக்கு வந்து சாயில் மைக்ரோப்ஸ் வந்து பெருகினா தான் உங்களுக்கு வந்து மண் வளமாகும். அது பெருக பெருக தான் உங்கள் செடி வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் கொடுக்குற மற்ற உரங்களும் நல்லா வேர் வரைக்கும் போய் சேர்ந்து செடிகளுக்கு வளர்ச்சிக்கு உதவும். அதை தவிர நல்ல பாக்டீரியா நிறைய உருவானால் தான் உங்களுக்கு வந்து தீய பாக்டீரியாஸ் வளராது. உங்கள் செடியை இம்யூனிட்டி பவர் கூடி டிசீசஸ்லேருந்தும் பெஸ்ட் அட்டாக்லேருந்தும் தப்பிக்கும். ஸோ பூஞ்சை தொற்று, பெஸ்ட் அட்டாக், டிசீசஸ், நோய்கள் எதுவுமே வராமல் இருக்கணும்னா இந்த மாதிரி கம்போஸ்டில் நிறைய நுண்ணுயிர்களை சேர்த்து சேர்த்து நீங்கள் மண்ணை வந்து வளமாக்கிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி செடிகள் ஆரோக்கியமாக வளரும். ஸோ இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே கலந்து ஒரு கம்போஸ்ட் தயாரிக்கிறோம். முதல்ல கொஞ்சம் சாயில் போட்டுக்கிறேன்னா, இதை வந்து நீங்கள் மொத்தமாகவே போட்டு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் லேயர் லேயராக போடணுங்கிற அவசியம் கிடையாது. அடுத்தது இந்த வாழைத்தண்டு போட்டேன். இப்போ ஒரு லேயர் இந்த சாணக பொடி போட்டுக்கிறேன். இது ஃப்ரெஷ்ஷாக கிடச்சாலும் போட்டுக்கலாம், இப்படி வரட்டியாக கிடச்சாலும் இப்படி ஊற வச்சுட்டு போடலாம் நீங்கள். அதுக்கப்புறம் இந்த மண்ணையும் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்படி மிக்ஸ் பண்ணின அப்புறம் இதுக்கு வந்து கொஞ்சம் ஈரப்பதம் வேணுங்கிறதுக்காக நம்ம தண்ணிக்கு பதிலாக என்ன ஊற்ற போகிறோம் அப்படின்னிங்கன்னா, இந்த வரட்டி ஊற வச்ச தண்ணியவே கொஞ்சமாக ஊற்றினா போகிறோம், ரொம்ப ஊற்றாதீங்க. இந்த மண்ணில் வந்து நான் இப்போ இந்த பக்கெட்டில் ஓட்டை கிடையாது, ட்ரெயின் ஆகாது. ஸோ இதுலேயே தான் உங்களுக்கு வந்து வரப்போகிறது. இப்போ நான் வந்து கொஞ்சமாக இது நனையிற அளவுக்கு ஊற்றினா போதும். அப்படியே ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி லூஸாக ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. ரொம்ப டைட்டாக மூட வேண்டாம். மற்ற பூச்சிகளோ பெட்டெல்லாம் போய் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்காக மூடி போடுறோம், அவ்வளவுதான். இப்போ அப்படி மூடின அப்புறம் ஒரு 10 to 15 days நீங்கள் வைங்க. இந்த மாதிரி மூடி வச்சா போதும். ஒரு 15 days மூடி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸ் உரம் தயாராகிடும். அப்படி தயாரித்த உரம் தான் இது. பாருங்கள், நல்ல ஒரு பிளாக் கோல்டாக மாறி இருக்குது. இப்போது சில பேர் கேட்கலாம், இந்த வாழைத்தண்டு வந்து நம்ம வந்து கிச்சன் கம்போஸ்ட் காய்கறி கழிவுகள் கூடயே போட்டு கம்போஸ்ட் பண்ணலாமே அப்படின்னு கேட்கலாம். பட் எனக்கு என்னென்ன தோன்றுறதுன்னா, இது வந்து சீக்கிரமாக மக்கிடுறது. உங்களுக்கு கிச்சன் கம்போஸ்ட்டில் போடுற பொருள்கள் எல்லாம் ஹார்டாக இருக்கும், சிலதெல்லாம் தடிமனான தோலாக இருக்கும். அதெல்லாம் மக்கி வரத்துக்கு உங்களுக்கு 1.5 மாதம் 2 மாதம் கூட ஆகும். பட் இது வந்து 15 daysலேயே ரெடி ஆகிடுறது. ஸோ நீங்கள் இப்போ இதை போட்டிங்கன்னா இது சீக்கிரம் மக்கி இருக்கும். ஆனால் இதை நீங்கள் பிரித்து எடுக்க முடியாது, அப்படியே நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் 2 மாதம். ஸோ அதை விட நீங்கள் இந்த மாதிரி கம்போஸ்ட் தயாரிச்சிங்கன்னா, இந்த வாழைத்தண்டு வந்து இங்கே பாருங்கள் ரொம்ப ஃபைப்ரஸாக இருக்கும், தண்ணி சத்து இருக்கிறதா இருக்கும். அதனால சீக்கிரமாக மக்கி போயிடும். சின்ன சின்ன துண்டுகளாக வேறு வெட்டி போடுறோம் நம்ம. ஸோ அந்த மாதிரி சீக்கிரமாக ஒரு கம்போஸ்ட் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் தனியாகவே இதை பண்ணுறது தான் பெஸ்ட்டு. மற்றபடி அந்த கம்போஸ்ட்லேயும் யாரும் வாழைத்தண்டு சேர்த்ததான் நான் பார்த்ததே இல்லை. ஸோ நீங்கள் வந்து இதை தனியாக சேர்த்து நல்ல ஒரு உரமாக தயாரிச்சுக்கோங்க. இது ஒரு புது தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த வாழைத்தண்டு ஃபைப்ரஸாக இருக்குதுன்னு சொன்னேன், அதனாலேயே மண்ணில் வந்து நல்ல காத்தோட்டம் கிடைக்கும், நல்ல தண்ணியை உறிஞ்சி வச்சுக்கும். ஸோ நீங்கள் கொக்கோபீட்டுக்கு பதிலாகவே இதை வந்து தயாரித்து கொடுக்கலாம். கொக்கோபீட் வேணுங்கிறதே இல்லை. நீங்கள் பாட்டிங் மிக்ஸ் தயாரிக்கும் போது கூட இந்த கம்போஸ்ட்டை போட்டு பாட்டிங் மிக்ஸ் தயாரிச்சிங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக உங்களுக்கு செடி வளரும். ஸோ இப்போ இதை வந்து இந்த ஹைபிஸ்கஸ்க்கும் நான் கொடுக்குறேன்.
இந்த கம்போஸ்ட் கொடுத்த அப்புறம் தண்ணி ஊற்றி விட்டுருங்க. எப்படி மக்கி போயிருக்கு பாருங்கள். இதுதான் ப்ரூஃபே, வேறு இல்லவே இல்லை. எதுவுமே எல்லாமே நல்லா சேர்ந்துடுது மண்ணில். காய்கறி செடி, பூச்செடி, பழச்செடி எல்லாத்துக்கும் நீங்கள் இந்த உரத்தை கொடுக்கலாம். ஃபண்டாஸ்டிக் ஃபர்டிலைசர். சீக்கிரமாக மக்கி சீக்கிரமாக உங்களுக்கு உரம் ரெடி ஆகிடும். ஸோ எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட உங்களை சந்திக்கிறேன். இந்த மண் வந்து நம்ம போட்ட பாட்டிங் மிக்ஸில் இருக்கிற மண் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும் போக போக. அப்போ நீங்கள் இந்த கம்போஸ்ட்டை மண்ணோடு சேர்த்து பண்ணி செடிகளுக்கு கொடுக்கலாம். நிறைய காய்கள் கிடைக்கும், பூக்கள் கிடைக்கும். எல்லாமே நல்ல கலர்ஃபுல்லாக பியூட்டிஃபுல்லாக பூக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு வீடியோவில் நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனோட உங்களை சந்திக்கிறேன்.